அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக் என்னுடைய அடுத்த புதுப்பிக்கப்பட்ட நிலை தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் லாகின் பண்ணும்போது, அதாவது நீங்கள் தினசரி கண்காணிப்போ அல்லது வளர்ச்சி கண்காணிப்பு பதிவுன்றக்காக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பதிக்கு வரும்போது, லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த அலர்ட் சிம்பிள், உங்கள் போஷன் ட்ராக்கரை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அலர்ட் சிம்பிள் வந்திருக்கும். கண்டிப்பாக அதில் ரெட் கலர் இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. நேரடியாக கூகுள் ப்ளே ஸ்டோர், அதில் போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன், அது கீழே அப்டேட் அப்படிங்கிற பட்டன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு அந்த அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த அப்டேட் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 23 செப்டம்பர் 2025 அப்போ வந்திருக்கு. இதில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு மாற்றம் தான். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Introduced mandatory photo of 3 to 6 years children in their profile and registration. அதாவது 3 to 6 வயசு குழந்தையினுடைய ப்ரொஃபைலில் அவங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த அப்டேட்டில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம். இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கீழே பாருங்கள் வாட்ஸ் நியூ, அந்த வேறு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே சொன்னால் 3 to 6 குழந்தைங்களுக்கு ப்ரொஃபைலில் ஃபோட்டோ இருக்கணும். இப்போ புதுசாக உங்கள் மையத்துக்கு ஒரு 3 to 6 வயசு குழந்தைய கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனும் போதே குழந்தையினுடைய ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டினுடைய மிக முக்கியமான விஷயம். இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு ட்ராக்கர், இன்ஸ்டாலும் முடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. பாருங்கள் 24.9.2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 24.9.3 அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன் தற்போது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கீழே பாஸ்வேர்டு உங்களுடைய எம்பின் தெரியும், அதை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போது இது எப்படி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது பயனாளிகள் பகுதிக்கு வந்துடலாம். 5 வகையான பயனாளிகள் இருக்காங்க. அதில் அவங்க சொன்ன மாதிரி 3 to 6 வயசு பிரிவுக்கு வந்துடுவோம். 3 to 6 வயது பிரிவுக்கு வந்துட்டோம். அதில் ஹரி ஆதிரன் 3வது இருக்க குழந்தைக்கு நம்ம என்ன மாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஹரி ஆதிரன் பக்கத்தில் ஒரு பொம்மையாட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துங்க, ஹரி ஆதிரன் ஒரு இமேஜ் இருக்குது, குழந்தையோட இமேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் கேமரா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கேமராவை கிளிக் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் எஃப்ஆர்எஸ் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி கேமரா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த 3 to 6 வயசு குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இது மட்டும்தான், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். இப்போ இந்த ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய விஷயம் 3 to 6 வயசுக்கு மட்டும்தானே, இல்லை மற்ற குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். 6 மாதம் முதல் 3 வயது, இதற்கு முன்னாடி வெர்ஷன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அனன்யா அப்படிங்கிற குழந்தைக்கு செக் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தவழ்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல கேமரா சிம்பிள் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரி ஆதிரன் அப்படிங்கிற குழந்தைக்கு பாருங்கள் ப்ரௌனில் கேமரா சிம்பிள் இருக்குது. இந்த அனன்யா குழந்தைக்கு கேமரா சிம்பிள் இல்லை. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 3 to 6 வயது பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குழந்தையுடைய முகத்தை ஃபோட்டோ பிடிச்சிருங்க. இதுதான் இந்த புதுப்பிக்கப்பட்ட போஷன் ட்ராக்கரில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான புதுமையான அப்டேட். சரிங்களா? சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. இந்த லிங்க் இந்த அப்டேட் செய்வதற்கான லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.